சென்னை பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்கீங்க, இது வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம கிட்ட இந்த ஃபெசிலிட்டி இவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி இல்ல சென்னையில. யூஸ்வலா இது வந்து ஹாலிவுட்ல மேண்டலோரின் ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் இப்போ ஆந்திரால இருக்கு, பாம்பேல இருக்கு, சென்னையில இருக்கு. சென்னையோட ஃபிலிம் மேக்கர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் ஒன்றும் பெட்டர் இன்னும் more even you can speak more. இதுல இன்னும் நிறைய என்ன சொல்ல போறோம் அது கொடுத்துட்டா கால் இந்த மாதிரி இல்ல புது டெக்னாலஜினா இங்க ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இத பத்தி பெரிய ஐடியா இருக்காது. அப்போ அத டீச் பண்றதுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்கு? வேற சார் இது வந்து ஒன்றும் புதுசா எல்லாமே புதுசு கிடையாது. அதே பண்றதுதான் பண்றாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டூயிங். அதனால அவங்களுக்கு ஈஸியா பண்ணிக்கலாம். ஒரு 2 நாள் சிஜி பண்ற மாதிரி தான், பட் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டூயிங். சார், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உள்ள வர்றது நிறைய ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு போற வேலையை வந்து வேற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ எப்படினாலும் இந்த ஆர்ட் டைரக்டர் வந்து பெரிய செட்லாம் போடுவாங்க, அதே இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கு? ஆக்சுவலி உண்மையா எடுக்கணும்னா அதுல நம்ம வந்து ஒரு டூலா தான் யூஸ் பண்ணுவோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஜனங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் போதில்ல மூவிஸ்ல. அவங்க இன்ட்ரெஸ்ட் வரணும்னா பிரம்மாண்டமான செட்லாம் வேணும், பட் காசு இருக்காது. ஸ்மால் பட்ஜெட் படத்துலயும் இன்னும் பெட்டர் குவாலிட்டி கொண்டு வரணும்னா அதுக்கு இது மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஸோ அது பயப்படக்கூடாது. அது வந்து நம்ம அதை ஒரு நல்ல மாதிரி யூஸ் பண்ணிட்டு இன்னும் பெட்டரா எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்மாலர் ஃபிலிம் மேக்கர் கூட பெரிய பிரம்மாண்டமான படம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது ஃபிலிம் மேக்கர் தான் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல 20 நாள் ஷூட் பண்ணணும்னு வச்சுங்க, அங்க 3 நாள் ஷூட் பண்ணா போதும். மீதி அந்த க்ளோஸ் அப் எல்லாம் இங்க வந்து எடுத்துலாம். அது ஃபுல்லா போட்டோகிராமெட்ரி பண்ணி சார் அந்த செட் அங்கே எடுக்கிறீங்க இல்லையா, அது 2 நாள் ஷூட் பண்ணி எடுத்து வந்தீங்களா 10 நாள் டெம்பிள் இது கிடைக்காது, அப்ரூவல் கிடைக்காது. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அப்ரூவல் கிடைக்காது, ரயில்வே கிடைக்காது. ஒரு நாள் கிடைக்கும். அது எடுத்து வந்துட்டோம்னா இங்கே மற்றதால இங்கே பண்ணிக்கலாம். 10 நாள் ஷூட்டிங் பண்ணலாம். அதில் காசு கம்மியாகும். அவ்வளோ பேர் அங்கே இது பண்ண வேண்டிய இருக்குது அவசியம் இல்லை. அதே ரியலிசம் அப்படியே இங்கே இல்லையா பெரிய செலவுலாம் இல்லாம கிடைக்கலாம்ல சார்? இது பண செலவு இல்லாம பண செலவு கொஞ்சம் கம்மியாகும் டெஃபினட்டா. பட் நான் சொன்னேன், அலைச்சலும் கம்மியாகும், பண செலவும் கம்மியாகும். ஒரே இடத்துல இருந்து பண்ணிக்கலாம். நைட் அண்ட் டே பத்தி பிரச்சனை இல்லை. அதே ஷூட் மாதிரி நைட் ஆகி போச்சுன்னா கட் பண்ணி இடத்துல வரணும் இல்லை, கண்டினியூ பண்ணலாம். லைட் பத்தி பிரச்சனை பட வேண்டாம். அதெல்லாம் அட்வான்டேஜ். இந்த ஸ்டுடியோ எவ்வளவு மதிப்பு சார்? இந்த மாதிரி செட் அமைக்கணும்னா எவ்வளவு சார்? இது ஒரு 15 இருந்து 20 கோடி ஆகும். ஏன் சார்? நல்ல பிரம்மாண்டம் தானே சார், அதனால தான் சார் கேட்குறேன். எனக்கு வந்து இடம் தான் கொடுத்துருக்காங்க. இதனால வந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வாய்ப்பு இருக்கு. வேலை யாருக்கும் வேலை போகுது. ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் பண்ற மாதிரி மெஷின் பண்ணவே முடியாது. அது இன்னும் நம்ம இப்போ இந்த சிம்பிளா இருக்குதுல்ல, இப்போ ஜனங்க வந்து தேட்டருக்கு வர மாட்டாங்க இல்லையா, அவங்க எப்படி வருவாங்கன்னா இன்னும் நல்லா இன்னும் ரிச்சா படம் எடுக்கணும்னா அது மாதிரி ஒரு டூல் தான். அப்புறம் இப்போ வெயில்ல போய் காய வேண்டாம், இங்க டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அது மாதிரி நிறைய விஷயம் சார். இல்ல சார், இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா 1000 பேர் செய்யற வேலையை ஒரு ஆள் செஞ்சிடலாம் போல. இல்ல அதை வச்சு எப்படி சார் வேலை கிடைக்கும்? வாய்ப்பு இல்லையா சார்? 1000 இல்ல அந்த மாதிரி இதெல்லாம் மாற்ற முடியாது. இந்த க்ளோஸ் அப் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பண்றது, அதுக்கப்புறம் இங்கேயும் செட் போடணும். ஃப்ரண்ட்ல செட் மேட்ச் பண்ணி ஃப்ரண்ட்ல செட் போட்டாதான் வரும். அவங்களுக்கு வேலை இங்கேயும் என்னதான் இருந்தாலும் நம்ம நேச்சுரல் பண்ற மாதிரி பிரம்மாண்டமா பண்ணும்போது ஆட்கள் வந்து அதிகமா தேவைப்படுவாங்க. இது நம்ம இதுல வந்து கம்மியா தான் சார், ஒரு 10 பேருக்குள்ள முடிஞ்சிடும். சொல்ல முடியாது. இது என்ன மாதிரி ஃபுல்லா இதுல பண்ண முடியாது. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஃபுல்லா இதுல படம் பண்ண முடியாது. இப்போ ஸ்பேஸ் செட் போடணும்னு வச்சுங்க, அதுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியா பண்ணலாம். அதுக்கப்புறம் எதெல்லாம் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கோ நான் ஆக்சுவலி பேசிட்டு ஃபிலிம் மேக்கிங் மாதிரி. இது ஒரு ஃபெசிலிட்டி தான். சென்னைக்கு ஒரு ஃபெசிலிட்டி. இல்லைன்னா எல்லாரும் பாம்பே போகணும், ஹாலிவுட் போகணும், ஆந்திரா போகணும். சென்னையில இது இருக்கு. இல்ல இது நல்ல விஷயம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.